உண்ணாவிரதம் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? ஏன்னா உண்ணாவிரதம் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே அந்த கருத்து பரவுது, கொஞ்சம் பரவுது. ஆனால் வந்து உண்ணாவிரதம் இருக்க முயற்சி பண்ணுறாங்க நிறைய பேர், முடியலை. உண்ணாவிரதம் இருக்க முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் அவங்களால முடியலை. ஏன்னு அவங்களுக்கே ரொம்ப குழப்பமாக இருக்குது. அப்புறம் நிறைய பேர் உணவு கட்டுப்பாட்டுக்கும் முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் அவங்களால முடியல. ஒரு வேளை கூட வந்து அவங்க வழக்கமான சாப்பிட்ற சாப்பாட்டை அவங்களால மீறவே முடியல. முதல்ல உண்ணாவிரதம் இருக்கணும்னா, நீங்கள் உண்ணாவிரதம் இருக்க முயற்சி பண்ணுறீங்களா? உண்ணா நோன்பு இருப்பதற்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா? அப்படின்னா அதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்னென்னா, மலிவான உணவுகள்லேருந்து நீங்கள் விடுபடணும். போதை உணவுகள்லேருந்து நீங்கள் விடுபடணும். இப்போ நீங்கள் போதை உணவுகளை சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. அந்த போதை உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே, அதாவது மலிவான அந்த போதை உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் உண்ணாவிரதம் இருப்பதற்காக பயிற்சி எடுக்காதீங்க. அது உங்களுக்கு வந்து வெற்றியை தராது. மலிவான உணவுனா என்ன? இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இடியாப்பம், ஆப்பம், சப்பாத்தி, பரோட்டா, பழைய சாதம், பிரியாணி, வத்த குழம்பு, சாம்பார் சாதம், தயிர் சாதம், அப்புறம் வந்து பஜ்ஜி, கேக்கு, சமோசா, ஸ்வீட்டு, இதெல்லாம் வந்து ஒரு மலிவான போதை உணவுகள். இந்த உணவுலேருந்து நீங்கள் விடுபட்டு இதுக்கு மாற்று உணவை நீங்கள் வந்து சாப்பிட பழகணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் இது மாற்று உணவு அதாவது சமைத்த உணவுகளே உயர்தரமான உணவுகள்லாம் இருக்குது. அந்த உணவுகளை சாப்பிட்டு பழகணும் ஃபஸ்ட்டு. பழகிட்டிங்கன்னா உண்ணாவிரதம் எளிதாகிடும். நீங்கள் மலிவான போதை உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு இட்லி, பூரி, பொங்கல் இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டுட்டு உண்ணாவிரதம் இருக்க முயற்சி பண்ணாதீங்க. அதாவது உணவு கட்டுப்பாடு இருக்கவும் முயற்சி பண்ணாதீங்க. உண்ணா நோன்பு இருப்பதற்காகவும் முயற்சி பண்ணாதீங்க. ஒரு நாள் உங்களால் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா போதை உணவுகள்லேருந்து நீங்கள் விடுபட்டுட்டு மாற்று உணவுகள், சமைத்த உணவுகளிலே உயர்தரமான உணவுகளை நீங்கள் சாப்பிட்றதுக்கு பழக்கப்படுத்துங்க. ஒரு வருஷம் பழக்கப்படுங்க. நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ஒரு வருஷத்துலேயே நீங்கள் உண்ணாவிரதமும் இருக்க பழகிடுவீங்க. அதனால் வந்து உண்ணாவிரதம் இருக்க முடியலையே, நம்மளால் ஏன் முடியல, அவங்களால முடியுதே, அவரால் முடியுதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை வந்து தாழ்வு மனப்பான்மையில் நீங்கள் அவஸ்தைப்படாதீங்க. ரொம்ப சிம்பிள். முதல்ல உங்கள் உணவை நீங்கள் மாற்றுங்க. மலிவான போதை உணவுகளை சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. இப்போ இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம் அப்படின்னு சொல்லிட்டு சமோசா, பஜ்ஜி, கேக்கு, பப்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டுட்ருப்பீங்க. பீஸா இந்த மாதிரி சாப்பிட்டுட்ருப்பீங்க. ஸ்வீட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுட்ருப்பீங்க. இதை முதல்ல நிறுத்திட்டு உங்கள் உணவு முறையில் மாற்று உணவு முறையை நீங்கள் கடைபிடிங்க. மாற்று உணவு முறைனா சமைத்த உணவுகளிலே உயர்தரமான உணவுகள். அது உப்பு கலந்ததாக இருக்கலாம், இனிப்பு கலந்ததாக இருக்கலாம். இனிப்பு கலந்த, உப்பு கலந்த உயர்தரமான உணவுகளை சாப்பிடுங்க. அதை ஒரு வருஷம் பழக்கப்படுத்துங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உண்ணா நோன்பு என்பது உங்கள் கைவந்த கலையாயிடும். அந்த சமைத்த உணவுகளே உயர்தரமான உணவுகளை நீங்கள் சாப்பிட பழகாமல் நீங்கள் உண்ணா நோன்பு இருந்தீங்கன்னா உங்களால் இருக்கவே முடியாது. வேணால் ஒரு தடவை இருக்கலாம், 2 தடவை இருக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு உங்கள் இயல்போடு அது கலக்கவே செய்யாது. உண்ணா நோன்பு என்கிற அந்த பண்பு உங்கள் இயல்போட உங்கள் வாழ்க்கை முறையோடு அது இணையவே செய்யாது, ஒட்டவே ஒட்டாது. தாமரை இலையில் எப்படி தண்ணி ஒட்டாதோ அதே மாதிரி நீங்கள் வந்து மலிவான போதை உணவுகளான இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம் இந்த மாதிரி ஐட்டத்தை சாப்பிட்டுட்டு, சமோசா, பஜ்ஜி இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் சாப்பிட்டு, டீ, காஃபி இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து உண்ணா நோன்பு இருக்க முயற்சி பண்ணிங்கன்னா அது நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஆனால் அது உங்கள் வாழ்க்கையோட ஒட்டவே ஒட்டாது. அன்றைக்கி நம்ம இருந்தோமே, அன்றைக்கி 5 நாள் நம்ம வந்து பட்டினி கிடந்தோமே, தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு பட்டினி கிடந்தோமே, அன்றைக்கி அடிக்கடி 24 மணி நேரம் பட்டினி கிடந்தோமே, இன்றைக்கி ஏன் முடியல அப்படின்னு தான் யோசிப்பீங்க. அப்படின்னா என்னென்னா, நீங்கள் என்றைக்கோ பல நாட்கள் நீங்கள் பல முறை பயிற்சி எடுத்தாலும் அது உங்கள் இயல்போட ஒட்டவே இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு காரணம் என்னென்னா, உங்களை மீண்டும் மீண்டும் வீழ்த்துகிற இந்த மலிவான போதை உணவுகள் தான் காரணம். இட்லி, பூரி, பொங்கல், தோசை இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் காரணம். இது வந்து ஆளை கொல்லுகிற உணவுகள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இட்லி, பூரி, பரோட்டா, தோசை, அப்புறம் வந்து பிரியாணி, பழைய சாதம், சமோசா, பஜ்ஜி, பேக்கரி ஸ்வீட்ஸு, பாயாசம், அல்வா, பரோட்டா இந்த உணவுலாம் ஆளை கொல்லும் உணவுகள், மெதுவாக ஆளை கொல்லும் உணவுகள். அதனால் வந்து இந்த போதை உணவுகள்லேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. இது வந்து உங்களை வந்து மயக்கி கொள்ளக்கூடிய உணவுகள். இந்த உணவுலேருந்து விடுபட்டு இந்த உணவுகள்லேருந்து தப்பிச்சுக்கிட்டு எங்கே வாங்க? சமைத்த உணவுகளே உயர்தரமான உணவுகளுக்கு வாங்க. எந்த உணவு? சமைத்த காய்கறிகள், அப்புறம் வந்து காய்கறி கூட்டு, காய்கறி பொரியல், வேக வைக்கப்பட்ட கிழங்கு, வேக வைக்கப்பட்ட பயிறு, வேக வைக்கப்பட்ட பருப்பு, பச்சை காய்கறிகள், பச்சை பழங்கள், வேக வைக்கப்பட்ட கீரை பொரியல், பச்சை கீரை, பால், தயிர், முட்டை இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து சமைத்த உணவுகளே உயர்தரமான உணவுகள். சமைத்த உணவுகளில் கேவலமான உணவுகள் தான் எது? இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பரோட்டா. இது மோசமான உணவு. இது விஷ உணவுகள், போதை உணவுகள், மெல்ல கொல்லுகிற உணவுகள், ரொம்பவும் அடிமைப்படுத்துகிற உணவுகள், உங்களை அடிமைப்படுத்தி வீழ்த்துக்கிற உணவுகள். நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய சுகர் பேஷண்ட்லாம் டாக்டர் சொல்லிடுவார், உங்களுக்கு சுகர் முத்தி போச்சு, விரலை கட் பண்ணணும், காலை கட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ கூட அவங்ககிட்ட ஒரு பழக்கம் இருக்கும். அப்போ கூட அவங்க இனிப்பு கலந்த உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால முடியாது. உங்கள் விரலை கட் பண்ணியிருப்பாங்க. அப்போ கூட அவங்க வந்து பிடிவாதமாக அந்த இனிப்பு கலந்த உணவுகளை சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு கொடூரமான அடிமைத்தனம். உடம்பு எக்கேடு கெட்டு போனான்னு சொல்லி அது மேலே உள்ள நம்பிக்கையை அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க.
அதனால் இது இதுக்கு அடிக்ட் ஆகிடவே செய்வாங்க. எல்லாருமே இந்த உணவுகள்லேருந்து வெளிவர முடியாது. இந்த போதை உணவுகள்லேருந்து எல்லாரும் வெளிவர முடியாது. இந்த விஷ உணவுகளிலிருந்து, இந்த மலிவான பிறரை மற்றவங்களை எல்லாத்தையும் அடிமைப்படுத்துகிற இந்த உணவுகள்லேருந்து விடுபட முடியாது. அதனால் அரசாங்கம் தான் இந்த உணவுகளுக்கு தடை விதிக்கணும். அரசாங்கம் தான் மக்களை காப்பாற்றணும். மக்கள் ஒவ்வொருத்தராக இதுலேருந்து மீண்டு வர முடியாது. அதாவது தவறான பழக்க வழக்கங்கள், அதுலேருந்து ஒவ்வொருத்தரும் மக்கள் தங்களை காத்துக்க முடியாது. மக்கள் வெவ்வேறான மனநிலையில் இருக்காங்க. அதாவது எல்லோரும் இப்போ நான் இருக்கிறேன், நீங்கள் இருக்கீங்க, உங்களை மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டாங்க, நம்மளை மாதிரி எல்லாருமே இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அதை பற்றி யோசிக்கிறதுக்கே அவங்களுக்கு முடியாத நிலைமையில் இருக்காங்க, வறுமையில் இருக்காங்க, ஏழ்மையில் இருக்காங்க. நல்ல பணக்காரங்களாக இருந்தால் கூட அவங்க அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் மலிவான உணவுகளா, இதெல்லாம் போதை உணவுகளா, நான் நம்ப மாட்டேன்ப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திட்ட இருக்குது. மக்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு நல்லது கெட்டது யோசிக்க தெரியாது. நிறைய மக்கள் அப்பாவி மக்களாக இருக்காங்க. அதனால் மக்களை காப்பாற்ற வேண்டிய அரசாங்கத்தோட வேலை. இப்போ மக்களுக்கு நாம் அறிவுரை சொல்கிறத விட அரசாங்கம் இந்த அறிவுரை ஏற்று ஒரு சட்டம் போட்டால் போதும். வெள்ளைச்சீனிக்கு தடை. மக்களில் ஒரு லட்சக்கணக்கான பேர் பிழைச்சிருவாங்க. வெள்ளைச்சீனிக்கு தடை, மைதா மாவுக்கு தடை போடுங்க. அது மாதிரி இந்த மாதிரி போதை உணவுகளை சமைச்சு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக அந்த தடையை அமுல்படுத்துங்க. திடீர்னால ஒரு பெரிய பட்டியலை போட்டு இந்த உணவுகள்லாம் இனிமேல் சமைக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் அறிவிக்கக்கூடாது. பரோட்டாவுக்கு தடை, முதல்ல பரோட்டாவுக்கு தடை போடுங்க. மக்கள் எல்லாம் வரவேற்பாங்க. அவங்களுக்கு எதாவது மாற்று வேலை கொடுங்க. பரோட்டா போடுறாங்களா, அவங்களுக்கு மாற்று வேலை கொடுங்க. அப்படி ஒரு 2-3 மாதம் கழித்து ஒரு வெள்ளைச்சீனிக்கு தடை போடுங்க. இப்படி தான் மக்களை பாதுகாக்கணும். அப்போ தான் ஒரு நாடு அழகாக இருக்கும். அதனால் மக்களை நான் பரோட்டா சாப்பிடாமல் இருப்பேன் இன்னையிலேருந்து அப்படின்னு முடிவெடுக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அவங்க வாழ்க்கையில் பட்டு திருந்தி, நமக்கு நோய் வர்றதுக்கு இந்த நோய்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு அவங்களாவே அனுபவப்பட்டு பட்டு திருந்தி அப்புறம் இப்படி ஒவ்வொருத்தரும் கடைபிடிச்சா எத்தனை வருஷம் எல்லாம் போயிடும், காலங்கள் கடந்துடும். அதனால் இப்போ ஒரு பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு கேடானதை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாங்கல்ல. அவங்க வாழ்க்கையில் அனுபவித்த துன்பங்கள் அதை நம்ம பிள்ளைகளை அனுபவிக்கக்கூடாது. நல்லது கெட்டது, அப்பா குடியாடுறான்னு இருப்பார், பையன் குடிக்கக்கூடாதுன்னு நினைப்பார். அவரோட பையன் நம்முடைய பிள்ளையாவது குடிக்கக்கூடாது, நாம தான் குடித்து வீணாக போய்ட்டு நம்முடைய பிள்ளையாவது குடிக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பார். அது மாதிரி அப்பா மாதிரி அரசாங்கம் இருக்கணும். நம்ம இப்போ அப்பா இல்லை நாம் குடித்து எப்படி அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டோமோ, வீணாக போய் தெரிஞ்சுக்கிட்டோமோ, அதே மாதிரி நம்ம பிள்ளையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நான் நினைப்பார். அது மாதிரி அரசாங்கம் என்ன நினைக்கணும்னாக்கா, எல்லாருமே பரிசோதனை பண்ணி பட்டு திருந்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் பேர் தான், 2%, 3% தான் அவங்களா பாடம் கற்றுக்கிட்டு தன்னை திருத்திக்குவாங்களே தவிர பெரும்பாலான மக்கள் அப்பாவி மக்களாக தான் இருக்காங்க. யோசிக்க கூட எப்படியாவது நம்மளுடைய பிரச்சனை தீர்ந்துராதா அப்படின்னு நினைக்கிறவங்க, கண்மூடித்தனமாக மற்றவங்கள நம்புகிறவங்க தான் மக்களில் அதிக பேர். அதனால் அரசாங்கம் தான் மக்களை பாதுகாக்கணும். மக்களுக்கு அறிவுரை சொல்கிறத விட அரசாங்கத்துக்கு தான் அறிவுரை சொல்லணும். அதனால் நீங்கள் உண்ணா நோன்பு இருக்க ஆசைப்படுறீங்களா, முதல்ல நீங்கள் மலிவான உணவுகளை சாப்பிட்றத நிறுத்திட்டு அப்புறம் அதுலேருந்து உங்கள் சமைத்த உணவுகளே உயர்தரமான உணவுகளை சாப்பிட பழகுங்க. மலிவான உணவுகளையும் உடனே நிறுத்தாதீங்க. நான் சொல்கிறேன்ல ஒரு பெரிய பட்டியல், இதை அப்படியே நிறுத்தாதீங்க. உடனே நிறுத்துனீங்கன்னா உங்களால் கஷ்டம். ஒன்றா நிறுத்துங்க. 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகட்டும், ஒன்றா நிறுத்துங்க. முதல்ல எதுலேருந்து ஆரம்பிங்க, பரோட்டாவிலேருந்து ஆரம்பிங்க, அல்லது பிஸ்கட்லேருந்து ஆரம்பிங்க, டீலேருந்து ஆரம்பிங்க. நான் இன்னிலேருந்து பிஸ்கட் மட்டும் சாப்பிட மாட்டேன். ஒரு 3 மாதம் பிஸ்கட் மட்டுமே சாப்பிடாதீங்க. பிஸ்கட் சாப்பிட்ற சந்தர்ப்பம் நிறைய வாட்டி கிடைக்கும். அது அவ்வளோ தீங்கானது பிஸ்கட்டு. அது நிறைய வாட்டி கிடைக்கும். நிறைய பேர் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க, சார் பிஸ்கட் சாப்பிடுங்கன்ட்டு. வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லுங்கள். மன உறுதி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். யார்கிட்டையும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. இது ஏன் சாப்பிடக்கூடாது, அது ஏன் சாப்பிடக்கூடாது. அது மாதிரி நீங்கள் முன்கூட்டியே சுயதம்பட்டம் அடிக்காதீங்க. நான் உண்ணாவிரத்தில் இருக்கேன், நான் பிஸ்கட் சாப்பிட மாட்டேன். யாராவது சாப்பிடுங்கன்னா, இல்லை வேண்டாம் சார் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லிவிடுங்க. ஏன்னா நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாலோ, நீங்கள் சுயதம்பட்டம் அடிச்சிங்கனாலோ, தன்னடக்கம் இல்லாமல் உங்களை பற்றி நீங்கள் தற்புகழ்ச்சிக்காக அந்த மாதிரி ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிச்சிங்கன்னா உங்களால் கடைபிடிக்க முடியாது. தொடர்ந்து அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது. உங்கள் மனசு பலவீனமாயிடும், உறுதி இழந்துடும். அதனால் பிஸ்கட்டை ஒரு 2 மாதத்துக்கு பிஸ்கட் சாப்பிடாம இருங்க. அப்புறமா ஒன்றா சேர்த்துட்டு வாங்க. ஒன்றா சாப்பிடக்கூடாத உங்களை அடிமைப்படுத்துகிற உணவுகள், அதை வேறு அடுத்து பிஸ்கட்டா, அடுத்து காஃபி, அப்புறம் அதுக்கப்புறம் இனிமேல் சாக்லேட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இப்போ 3 உணவு ஆயிடுச்சு. அப்படி படிப்படியாக போயிட்டு இன்னிலேருந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு இப்படி ஒவ்வொரு உணவாக சேர்த்துட்டு வரணும். மலிவான உணவுகள் சாப்பிடக்கூடாத அந்த பட்டியலில் மொத்தம் 3 உணவுகளை இப்போ சேர்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 2 மாதம் கழிச்சு இனிமேல் லட்டு பூந்தி சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கடைபிடிங்க. அது ஒரு 1 மாதம் 2 மாதம் கடைபிடிங்க. அடுத்தால வைப்பாங்க ஜாங்கிரி சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுங்கள். அடுத்தால 1 மாதம் கழிச்சு குலோப்ஜாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுங்கள். அப்போ அடுத்து ஒரு மாதம் கழிச்சு பரோட்டா சாப்பிடக்கூடாது. இப்படியே அந்த எண்ணிக்கை அதிகப்படுத்திகிட்டே வாங்க. மலிவான உணவுகளின் எண்ணிக்கை அதிகப்படுத்திகிட்டே வந்துட்டு மாற்று உணவுகளையும் பழக்கப்படுத்துங்க.
மாற்று உணவுகள், சமைத்த உணவுகளில் உயர்தரமான உணவுகளை ஒவ்வொன்றா பழக்கப்படுத்துங்க. அப்பப்போ எப்போ டைம் கிடைக்குதோ நீங்களே சமைக்கணும். இதில் ரொம்ப முக்கியமானது நீங்களே சமைக்கணும், உங்கள் கையால் சமைக்கணும். அதை வந்து பழக்கப்படுத்துங்க. அப்படி பழக்கப்படுத்திகிட்டே வந்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆகும். நீங்கள் மலிவான உணவுகள்லேருந்து விடுபடுறதுக்கு உங்களுக்கு ஒரு வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் இதுக்கிடையில் வந்து உயர்தரமான உணவுகளை அறிமுகப்படுத்துங்க. சோறு சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கட்டத்தில் முடிவு பண்ணுங்க. மலிவான உணவுகளின் பட்டியலில் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாத உணவுகளின் பட்டியலில் வந்து சோறை சேர்த்துக்கோங்க, பிரியாணியை சேர்த்துக்கோங்க, மாமிசத்தை சேர்த்துக்கோங்க. மாமிசம்லாம் சுய சிந்தனையை தடுத்து விடும். அதனால் வந்து மாமிசம் சாப்பிடுவதை தடை பண்ணுங்கள். ஒரு கட்டத்தில் முடிவெடுங்க. இப்படி அதிரடியான முடிவுகளை அவங்க மனசு உறுதியாகிட்டே இருக்கும். உங்களால் கவனிக்க முடியும். உங்கள் ஆளுமையில் வந்து உங்கள்கிட்ட வந்து நம்பிக்கை, உண்மை தன்னம்பிக்கையெல்லாம் அதிகரிக்கும். ஒரு மன உறுதி அதிகரிக்கும். அப்படின்னு பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து அதாவது சமைத்த உணவுகளே உயர்தரமான உணவுகளை உங்கள் கையால் சமைச்சு அப்பப்போ சாப்பிடுங்க. குயிக்காக கொஞ்சம் நேரத்தில் சமைக்கணும். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் என்ன சமைத்தேன், நான் இன்றைக்கி மக்காச்சோளத்தில் வந்து கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி வெட்டி போட்டு அதில் வந்து உப்புலாம் போட்டு எண்ணெய் ஊற்றி தாளித்து அதை கொஞ்சம் நல்லா தாளிச்சிட்டு லைட்டாக வேகிற மாதிரி இருக்கும்போது அப்புறம் கொத்தமல்லி தூளெல்லாம் போட்டு அதை தான் இன்றைக்கி இரவு உணவாக நான் சாப்பிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு புதுசாக ஏதாவது பண்ண தோணும், உங்கள்கிட்ட அந்த நேரத்துக்கு ஏதாவது பண்ண தோணும். குயிக்காக அது ஒரு 10-15 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன். அதில் ஒன்றும் பெரிய செலவெல்லாம் கிடையாது. மாற்று உணவுகள் ரொம்ப செலவாகுமோ, அதாவது சமைத்த உணவுகளே உயர்தரமான உணவுகள் வந்து ரொம்ப செலவாகுமோ, அதிக செலவாகுமோ அப்படின்னு நினைக்காதீங்க. அது ரொம்ப கம்மி தான், விலை கம்மி தான். அதனால் இப்படி நீங்கள் பழக்கப்படுத்திக்கிட்டே படிப்படியாக தான் மலிவான உணவுகள்லேருந்து மீள்வதற்கு நீங்கள் ஒரு வருஷம் ஆகும். அப்புறம் சமைத்த உணவுகளில் உயர்தரமான உணவுகளை நீங்கள் உள்ளே கொண்டு வாங்க. சமைத்த உணவுகளில் உயர்தரமான உணவுகளை ஒரு வருஷம் சாப்பிடுங்க. சாப்பிட்டு பழகிட்டிங்கனாலே அடுத்து உண்ணாவிரதம் இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஆக உண்ணா நோன்பு என்பது ஒரு உணவு கட்டுப்பாட்டிலே உயர்தரமான கட்டுப்பாடு. அதுதான் உச்சக்கட்ட கட்டுப்பாடு. அந்த உச்சக்கட்டத்தை எட்டுறதுக்கு எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுற மாதிரி அந்த எவரெஸ்ட் சிகரத்தில் படிப்படியாக தான் நீங்கள் போகணும். சல்லுன்னு போய் மேலே போயிட முடியாது. பயிற்சி எடுக்கணும். பல வருடம் பயிற்சி எடுத்தால் தான் அந்த உச்சத்தை அடைய முடியும். அதனால் உண்ணா நோன்பு என்பது ஒரு உச்சத்தை அடைகிற உச்சகட்டமான உணவு கட்டுப்பாடு. அதை நீங்கள் அடையணும் அப்படின்னா அந்த நிலையை உங்கள் வாழ்க்கையோட இயல்பாக இணைக்கணும். உங்கள் வாழ்க்கையோட அது கலந்துருச்சு, அதை பிரிக்கவே முடியாது. அப்படிங்கிற நிலையை அடையணும்னா முதல்ல நீங்கள் மலிவான உணவுகளை உண்பதை தவிர்க்க வேண்டும். மலிவான உணவுகள், போதை உணவுகள், விஷ உணவுகள், மோசமான உணவுகள், கேவலமான உணவுகள்லேருந்து நீங்கள் உங்களை வந்து விடுபடணும். அதுதான் நோய்களை வர வைக்குது. ஏன் நான் கேவலமான உணவுகள்னு சொல்கிறேன்? பெரும்பாலான மக்கள் சாப்பிட்றாங்களே, அப்போ அவங்க மனசு புண்படாதா? பெரும்பாலான மக்கள் நாங்கள் சாப்பிட்டேன், நான் கூட தான் சாப்பிட்டேன். அதனால் வந்து மக்களை அதுதான் கொல்லுது, நோய்களை வர வைக்குது, சாகடிக்குது. குறைந்த ஒரு 50-60 வயசுலேயே சாகடிக்குது. அப்பேற்பட்ட உணவை வந்து நாம் கடுமையாக விமர்சனம் பண்ணணும். அது அந்தளவுக்கு மோசமான உணவா அப்படின்னு யோசிங்க. ஏன் மனசு புண்படுது, நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு நீங்கள் என் மேலே வருத்தப்படுறது. நானும் ஒரு காலத்தில் ரொம்ப காலம் வரைக்கும் அதை சாப்பிட்டு தான் நானும் வீணாக போனேன். அதனால் அந்த மாதிரியான போதை உணவுகளை சாப்பிட்டு தான் சுய சிந்தனை இல்லாமல் நானும் வந்து ஒரு வேறு வழியே ஒரு பிழைப்புவாதியாக ஒரு வாழ்க்கையில் முன்னேற முடியாத ஒரு வேறு திசையில் பயணித்து இப்போ தான் எனக்கு வந்து நமக்குள்ளே நாம் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு நமக்குள்ளே இருக்கிற அந்த தடையை நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த அனுபவத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதனால் வந்து நீங்கள் உண்ணாவிரதம் என்னும் உயரிய உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும்னா முதல்ல நீங்கள் மலிவான போதை உணவுகள்லேருந்து விடுபடுங்க. இட்லி, பூரி, பொங்கல் அந்த மாதிரியான வகையிலேருந்து சமைத்த மலிவான உணவுகளிலிருந்து விடுபட்டு சமைத்த உயர்வான உணவுகளை உண்கிற அந்த வழக்கத்திற்கு நீங்கள் மாறி அதற்கு பயிற்சி எடுங்க. அதுக்கப்புறம் உண்ணா நோன்பு என்பது எளிதாகிவிடும். அதன் பிறகு வந்து உண்ணா நோன்பு என்பது உங்கள் வாழ்க்கையோட கலந்துரும். அது பிரிக்கவே முடியாது. நீங்கள் வேறு அது வேறன்னு ஆகாது. அதுக்கப்புறம் எக்காலத்தில் கொண்டும் நீங்கள் இந்த மலிவான உணவுக்கு திரும்பிடாதீங்க. மலிவான உணவை நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்டு ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கீங்க, சரி ஒரே ஒரு நாள் சோறு சாப்பிட்டு பார்க்கலாமே, ஒரே ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள், அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா மலிவான உணவுகளான இட்லி, பூரி, பொங்கல், இந்த மாதிரி பிரியாணி, பழைய சாதம், இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் வந்து முற்றிலும் தடை பண்ணிட்டீங்க. இதை சாப்பிட்டு ஒரு வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் அப்படி இருக்கிற நிலைமையில் நீங்கள் ஒரு வருஷம் கழித்து இன்றைக்கி மட்டும் நம்ம பிரியாணி சாப்பிட்டு பார்க்கலாமா அப்படின்னு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் பழைய சாதம் சாப்பிட்லாம், இன்றைக்கி மட்டும் ஒரு கல்யாண வீடு அங்கே என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அது அப்படியே உங்களுக்கு இழுத்துட்டு போயிடும். கரண்ட்டு கம்பியில் கை வச்ச மாதிரி தான். இன்றைக்கி மட்டும் நான் தொட்டுக்கிறேன் கரண்ட்டு கம்பியை அப்படின்னு நினச்சிட்டு அது தொட்டிங்கன்னா உங்களை அப்படியே இழுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் மீண்டு வர்றதுக்கு 20 நாளாச்சும் ஆகும். 20 நாளும் வீணாக போன வாழ்க்கை தான் அது. அந்த 20 நாள் இருக்குல்ல, வீணாக போன வாழ்க்கை. நீங்கள் மலிவான போதை உணவுகளை சாப்பிட்ற ஒவ்வொரு நாளும் அது வீணாக போன நாட்கள் தான் அது. உங்கள் வாழ்க்கையின் பயனற்ற நாட்கள்.
மலிவான உணவுகளை சாப்பிட்றோம்ல, இட்லி, பூரி, தோசை, பொங்கல், பிரியாணி, பழைய சாதம், இதெல்லாம் வந்து என்றைக்கு நீங்கள் சாப்பிட்றீங்களோ அன்னைக்கு அன்றைய வாழ்க்கை உங்களுக்கு வீணாகி போயிடுச்சுன்னு அர்த்தம். பயனில்லாத வாழ்க்கை, முட்டாள்தனமான வாழ்க்கை, மூட நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை அது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மலிவான உணவுலேருந்து நீங்கள் விடுபட்டுட்டிங்கன்னு வச்சுங்க, வாழ்நாள் முழுதும் மலிவான உணவுகளை நான் தொடவே மாட்டேன் அப்படிங்கிற உறுதியோடு இருங்க. சமைத்த உணவுகளே உயர்தரமான உணவுகளை தான் நான் இனிமேல் சாப்பிடுவேன். வாழ்நாள் முழுதும் இந்த மலிவான உணவுகள், போதை உணவுகள், அந்த விஷ உணவுகள், அந்த மோசமான உணவுகள், தகுதியற்ற அந்த உணவுகளை நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படிங்கிற உறுதி இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு சிறப்பான மன உறுதிக்கு அது எடுத்துக்காட்டு. அந்த உறுதி இருக்கணும். நீங்கள் அதை பழகிட்டிங்கன்னா, அந்த மலிவான உணவுலேருந்து விடுபட்டிங்கனாலே, சமைத்த உயர்தரமான உணவுகளை உண்பதற்கு நீங்கள் பழகிட்டிங்கனாலே அதோட நன்மையை நீங்கள் உணர்ந்துருவீங்க. அப்புறம் உங்களுக்கு எந்த நோயுமே வராது. அப்புறம் உண்ணாவிரதம் என்பது எளிதாக வந்துவிடும். உங்களுக்கு கைவந்த கலையாயிடும். அதுக்கப்புறம் உங்கள் உடம்புல எந்த நோயும் இருக்காது. உடல் பருமன் இருக்காது. உடல் பருமனால் ஏற்பட்ட மூட்டு வலி, எலும்பு தேய்மானம் எதுவுமே இருக்காது. எலும்பு தேய்மானம், எலும்பு சம்மந்தமான எந்தவித நோயுமே உங்களுக்கு வராது. நோய்களிலிருந்தே நீங்கள் முற்றிலும் விடுபட்டு விடுவீங்க. அந்த துணிச்சலை நீங்கள் செஞ்சீங்கன்னா நோய்கள்லேருந்து நீங்கள் முற்றிலும் விடுபட்டுருவீங்க. அந்த துணிச்சலான செயல், மலிவான உணவுலேருந்து நீங்கள் விடுபட்டிங்கன்னா அந்த துணிச்சலான செயலுக்கு உங்களுக்கு கிடைக்கிற பரிசு தான் நோயற்ற வாழ்க்கை.